அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நான் வந்து காலிஃப்ளவர் கிரேவி தாங்க செய்யப்போகிறேன். இந்த கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் சின்னதாக ஒரு காலிஃப்ளவர் ஒரு பூ வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து சுடு தண்ணியில் போட்டு எடுத்திருக்கேன். ஏன்னா இதில் பூலெலாம் இருக்கும்ல, அதனால இது பொடியை நறுக்கிட்டு சுடு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து மீடியம் சைஸ் 2 வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து சின்னதாக ஒரு குடமிளகா, அடுத்து கொஞ்சம் மல்லி இலை, அடுத்து ஒரு 8 முந்திரி பருப்பு, இது வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன். அடுத்து வந்து ஒரு 5 காஞ்ச மிளகாய், இதுவும் ஊற வச்சுருக்கேன். இப்போ இந்த முந்திரி பருப்பு, இந்த காஞ்ச மிளகாய், அந்த 2 தக்காளி, அந்த தக்காளி முந்திரி காஞ்ச மிளகாய் அரைக்கிறோம்ல, அதோடு ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 4 பல்லு பூண்டு, இதையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இப்போ நான் இதை வந்து அரைச்சிட்டேன். இப்போ எல்லாத்தையும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றிட்டு இதில் இப்போ வந்து நறுக்குன்னு வச்சுருக்கேன் வெங்காயத்தை வந்து நான் போட்டுக்கிறேன். இப்போ வெங்காயம் இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கிறேன். அடுத்து வந்து ஒரு ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கிறேன். அடுத்து தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். அடுத்து ஜீரகத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் வந்து நல்லா இது பண்ணிக்கணும். இப்போ இதில் வந்து நான் காலிஃப்ளவரை வந்து போட்டுறேன். இது வந்து ஒரு 30 செகண்ட் இது வந்து பொரிஞ்சு இந்த மசாலாலாம் எண்ணெயில் இதானதுக்கப்புறம் அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் வந்து போடணும். இப்போ இதில் நான் வந்து ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். அடுத்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். இப்போ இந்த குடமிளகாய் வந்து பாதி வெந்ததுக்கப்புறம் நான் வந்து இதில் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து ஊற்றிக்கிறேன். அடுத்து கொஞ்சமாக தண்ணி. இப்போ இதில் வந்து நான் குடமிளகாயும் சேர்த்துறேன். இது சேர்த்துட்டு அடுத்து இது வந்து நல்லா வேகணும். எல்லாமே மசாலாலாம் பச்சை வாசனைலாம் போய் குழம்பு வந்து நல்லா வெந்து வரணும். காய் வந்து நல்லா வெந்து வரணும். குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக வந்து நான் வந்து மல்லித்தலை தூவி குழம்பு வந்து இறக்கிடுறேன். இது வந்து பூரி சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லிக்கும் நீங்களும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.